அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில இப்போ நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இந்த 2025 புத்தாண்டானது பல புதுமைகளை கொடுக்கக்கூடிய வகையில் பிறந்திருக்கின்றது. அந்த வகையில் புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதமானது கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது? இந்த ஜனவரி மாதம் முடிவதற்குள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகின்ற பல முக்கியமான கணிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புனர்பூசம் பாதம் 4 பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கடகராசி. இந்த கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சந்திரன் செவ்வாய் வக்ர நிலையிலும், தைரிய வீரியஸ்தனத்தில் கேது, பஞ்சமஸ்தனத்தில் புதன், ரணருணு ரோகஸ்தனத்தில் சூரியன், கலத்திரஸ்தனத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தனத்தில் சனி, பாக்கியஸ்தனத்தில் ராகு, லாபஸ்தனத்தில் குரு வக்ர நிலை என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 1/1/2023 புதன் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 14/1/2025 அன்று ரணருண ரோகஸ்தனத்தில் இருந்த சூரியன் கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார். 18/1/2025 அன்று ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 28/1/2025 அன்று அஷ்டமஸ்தனத்தில் இருந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அவர்களின் எதிர்பார்ப்பு முழுமையாக பூர்த்தியாகாது, சராசரியாகவே செல்லும். உங்களின் முயற்சிகள் வழக்கம் போல தொடரும். கடகராசிக்கு 8ல் உள்ள சனி பகவானும் இன்னும் இடமாறமில்லை. செவ்வாய் கிரகம் ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு பின்னோக்கி வக்ரமாக மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார். குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் பார்வை இருக்கிறது. சனி பெயர்ச்சி மாற்றம் வரை உங்களுக்கு சற்று சுமாராகவே இருக்க போகிறது. உங்கள் முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்காவிட்டினும் சரியாக திட்டமிட வேண்டும். அதே நேரத்தில் அதனை செயல்படுத்துவதற்கு ஜனவரி மாதம் சரியான காலகட்டம் இல்லை. தற்பொழுது உள்ள வேலை உள்ளிட்டவற்றுக்கு குரு பகவானால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சனி மற்றும் செவ்வாயின் நிலை சாதகமாக இல்லை. அதனால் பணியிடத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் சற்று சவாலானதாகவே இருக்க போகிறது. நினைத்த காரியங்களை அவ்வளவு எளிதாக நிறைவேற்ற முடியாது. மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். எனவே எந்த காரியத்தையும் கவனமாகவும் விழிப்புடனும் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். பயிற்சியை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கடுமையான உழைப்பை செலுத்தினால் வெற்றி நிச்சயம். குடும்ப வாழ்க்கையிலும் சங்கடங்கள் வந்து செல்லலாம். தேவையில்லாத விஷயங்களில் தலையை நுழைத்து அவப்பெயர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். இருக்கும் சூழ்நிலையை போதும் என்ற மனநிலையுடன் கொண்டு செல்லுங்கள். உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாகனம் இயக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. எதிலும் அலட்சியமாக இருப்பது ஆபத்தை ஏற்படுத்தும். உணவு பழக்க வழக்கத்திலும் கவனம் இருக்க வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதியவர்களை நம்பி முதலீடு செய்வது, சிபாரிசு செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. வீண் செலவுகளை தவிர்த்துவிட்டு சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து மனம் விட்டு அதிக நேரம் செலவிடுங்கள். அது உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். பெண்களுக்கு மனதில் கவலைகள் அதிகம் இருக்கலாம். மனம் நிம்மதி இயங்கும். நடப்பதை பெரிதாக யோசிக்காமல் கடந்து செல்லும் பழக்கத்தை பழகிக் கொள்ளுங்கள். முதியவர்கள் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக கடந்து செல்லலாம். அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் குறைவாகவே இருந்தாலும் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து முன்னேற்றத்திற்கான பாதைக்கு திட்டமிடும் அனுபவத்தை இந்த மாதம் கை கொடுக்கும். உடற்பயிற்சி தியானம் செய்வதன் மூலம் மனம் உடலும் தெளிவு பிறக்கும். சனியின் நிலை தோல்வியை கொடுக்கும் என்று எதிர்மறையான சிந்தனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சவால்களை அதிகரித்து தீவிர முயற்சிகளினால் வெற்றி கிடைக்கும். எனவே தீவிர முயற்சியும் பயிற்சியும் மிகவும் அவசியம். ஆண்டு தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் செவ்வாய், தைரியஸ்தனத்தில் கேது, எதிரிஸ்தனத்தில் சூரியன் புதன் சந்திரனும், சமஸ்தனத்தில் சனி சுக்கிரனும், பாக்கியஸ்தனத்தில் ராகு, லாபஸ்தனத்தில் குரு என்று கிரகங்கள் சஞ்சாரிக்கின்றன.
ஆண்டின் முதல் காலாண்டில் கடினமாக இருக்கும். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் காரணமாக உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. ஆண்டு தொடக்கத்தில் உங்களின் செயல்களிலும் புதிய தொழில் தொடங்கும் விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். முடிந்தால் தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்த நடக்க இருக்கின்ற சனி, ராகு, குரு பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடியதாக இருக்க போகிறது. உங்கள் தொழில் மற்றும் கல்வி தொடர்பான சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். இந்த ஆண்டில் உங்களின் தொழில் நிலை, கல்வி போன்ற விஷயங்கள் சிறப்பான பலனை பெறலாம். மனைவியின் முழு ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்ற பாதையில் செல்லும். பொருளாதாரத்தினை பொறுத்தவரை ஆண்டு தொடக்கம் சுமாரானதாகவே இருக்க போகிறது. அடுத்து நடத்தக்கூடிய கிரக பயிற்சி காரணமாக உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடையலாம். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான காலமாக அமையும். பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து உங்கள் புத்திசாலித்தனத்தால் பல விதத்தில் சாதகமான பலனை பெறுவீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். கடன் தொல்லையும் குறையும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு திருமண முயற்சியில் நல்ல வரன் அமைய வாய்ப்பிருக்கிறது. குருவின் அற்புதமான பார்வை உங்கள் மீது விழுகிறது. அதே போலவே திருமணமானவர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மனசூழலும் இருக்கும். உங்கள் துணை மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். உங்கள் பழைய நினைவுகள் சற்று வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கலாம். ஜூன் செவ்வாய் மாதம் ராசிக்கு ஜென்ம வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு தம்பதிகளுக்கிடையே மன நெருக்கம் சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்றாலும் அதற்கு பிறகு பல விதத்தில் உங்களுக்கு சாதகமானதாக இருக்க போகிறது. உடல் ஆரோக்கியத்தை ஏற்ற இறுக்கமான சூழல் இருக்கலாம். இதற்கு மன உளைச்சல் ஏற்படும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சாதகமாக அமைப்போகிறது. குடும்பத்தினரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்வீர்கள். அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன நிறைவு கிடைக்கும். புதிய உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இணையவும் வாய்ப்பிருக்கிறது. தொழில் ரீதியாக முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும். உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக பல சுப பலனை பெறுவீர்கள். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்க கொஞ்சம் தாமதமாகலாம். இந்த ஆண்டு இறுதியில் உங்கள் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். கல்வி ரீதியாக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. ஏப்ரல் மாத இறுதியில் இருந்து கல்வி தொடர்பான சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராக கூறிய நபர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தைரியம் அதிகரிக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். கல்வி தொடர்பாக இருந்த தடைகளும் விலகும். கல்வி தொடர்பாக வெளிநாடு செல்ல நினைப்பவர்களின் முயற்சியும் சாதகமாகலாம். ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை உடல் நலம் மிகவும் குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களின் உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பிருக்கிறது. பொதுவாக உடலில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படலாம். பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கிறது. உடல் நலனை பராமரிப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஏப்ரல் மாத நடுவில் இருந்து உங்களின் உடல் நல பிரச்சனைகள் மேம்படவும் வாய்ப்பிருக்கிறது. உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். தினமும் யோகா, தியானம், உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மேலும் கடகராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், குடும்ப விவகாரங்களில் தேவையில்லாமல் பங்கெடுத்து அதன் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து விடுங்கள். இது உணர்வு ரீதியாக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் எனும் அளவுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் என்பதால் பண விஷயத்தில் ஆண்டு முழுவதுமே திட்டமிட்டு செயல்படுங்கள். உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சரும பாதிப்புகள் உள்ளிட்டவை ஏற்படலாம் என்பதால் இந்த உடல் விஷய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குழந்தைகளால் நன்மைகளை பெறுவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவி கிடைக்கும். பொன் பொருள் சேரும். மனதில் அமைதி குறையும். எல்லா விதத்திலும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். பங்கு மார்க்கெட் நல்ல லாபத்தை கொடுக்கும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்கள் காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம். கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். கவனம் தேவை. தொழில் வளம் பெருகும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு
குழந்தைகளின் கல்வி நன்றாக இருக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கையும் இருக்கிறது. வியாபாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள். மேலும் பரிகாரமாக கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர், சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி. திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது, சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்வது, சதுர்த்தியன்று விரதம் இருந்து அல்லது விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது உள்ளிட்டவை பெறலாம். ராகு கேது பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.